everybody. Today is India National Day. It is Mr. Swami Vivekananda Pirandanal. Sorry to speak English and Tamil mixing because this place is Tamil Nadu, so I should have to communicate with the people in Tamil. So the other side people also in English they can understand. That's why I use for English. Welcome to Vivekananda birthday celebration. Can you show our peoples? அண்ணா நமஸ்காரம். வணக்கம். இன்னைக்கு வீரத்துறை விவேகானந்தர் அவர்களுடைய பிறந்தநாள். இந்தியா நேஷனல் டேவாக நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். இளைஞர்களோட இருக்கோம். விவேகானந்தரை பற்றி ஒரு சுருக்கமாக ஏதாவது உங்களுடைய கருத்து? விவேகானந்தரை பற்றி சொல்லப்போனால் நான் ஏற்கனவே புக்கெல்லாம் படிச்சிருக்கேன். அவர் ஒரு நல்ல வழிகாட்டி. அவர் ஒரு சிஷியரோட இருக்கிறப்ப 30 பேரோட போய் ஒரு மருந்து கண்டுபிடிச்சி கொண்டு வாங்க காட்டுக்கு அனுப்புகிறாரு. அப்போ அனுப்புகிறப்போ என்ன மருந்து எல்லாருமே 4-5 ஒவ்வொரு வியாதிக்கு சொன்னாங்க. இவர் போயிட்டு ஒன்றுமே கொண்டாடாமல் வந்தார். ஏன்னு குரு கேட்குறப்ப நான் பார்த்தது ஃபுல்லாகவே மருந்து ஐட்டமாக இருக்குது, எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்துக்கும் ஒரு குணம், எல்லா குணத்தையும் இருக்குது. அதே நான் தமிழ்நாடு ஃபுல்லாக பரப்பட போகிறேன், உலகம் பூரா பரப்ப போகிறேன். இதை தான் நான் என்னோட கருத்து. பாக்கி வணக்கம் சார். நீங்கள் ஆசிரியர்னு கேள்விப்பட்டேன். விவேகானந்தரை பற்றி நிறையா படிச்சிருப்பீங்க. சுருக்கமாக ரொம்ப தெளிவாக நம்ம நேயர்களுக்கு அவரை பற்றி நம்ம கூறணும்னா, இந்த ஒரு நாள் போறாரு. ஒரு மிகப்பெரிய ஒரு துறவி, அதாவது 19ஆம் நூற்றாண்டினுடைய தலை சிறந்த தலைவர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவருடைய பிறந்த நாளை தேசிய இளைஞர் தினம் அப்படின்னு நம்ம விமர்சையாக இந்தியா ஃபுல்லாகவே நம்ம கொண்டாடுறோம். அது சில பேருக்கு தெரியாது. அவருடைய அடிப்படையே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தத்துவவாதி, அதாவது ஆங்கிலத்தில் பிலாசபி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவருடைய கருத்துக்கள், அவருடைய எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா, அவருடைய ராமகிருஷ்ண பரமஹம்சனுடைய சீடர் அவருடைய கருத்துக்களை பார்க்கும்போது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்துக்களாக இருக்கு. சில பேர் கருத்துக்களை தெரிவித்தோம் அப்படின்னா முரண்பாடான கருத்துக்களாக இருக்கும், அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்துக்களாக இருக்காது. ஒரு சில பேர் அவருக்கு விமர்சனம் பண்ணுவாங்க. பட் இவருடைய அந்த எண்ணங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு எண்ணங்களாக இருக்கும். அது மட்டும் இல்லை அப்படின்னா, அவருடைய சொற்பொழிவை கேட்டோம் அப்படின்னா நாமெல்லாம் மதிமயங்கி இருக்கின்றது போலதான் அவருடைய சொற்பொழிவுகள் அந்த அளவுக்கு மிகவும் அருமையாக இருக்கும். எண்ணற்ற புத்தகங்கள் இருக்கின்றது. அவற்றையெல்லாம் நம்ம படித்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் அதில் நம்ம அவர் கற்றுக்கலாம். அந்த அளவுக்கு புத்தகமாக இருந்து உயிர் வாழ்ந்து இந்த மண்ணுலகை விட்டு இணைத்திருக்கிறார். இன்னும் நிறைய விஷயங்களை சொல்லிகிட்டே போகலாம். சுருக்கமாக சொல்றதுனால ஒரு சில இதை மட்டும் நம்ம சுருக்கமாக சொல்றோம், மற்றவர்கள் பேசணும் அப்படிங்கிறதுனால. நன்றி. உங்கள் கருத்துக்கள். அண்ணா நமஸ்காரம். சுவாமி விவேகானந்தர் அவர்களை பற்றி உங்களுடைய கருத்து நம்ம நேயர்களுக்கு? விவேகானந்தர் ஒரு துறவியாகவே வாழ்ந்து துறவியாகவே ஐக்கியமானவர். அவர் மேற்கு வங்காளத்தில் ஒரு வங்காளியாக பிறந்து தமிழ்நாட்டில் ஒரு ஐக்கியமாக இருந்து கன்னியாகுமரியில் அவர் விவேகானந்த பாறைன்னு ஒன்று இருக்குது. அவருடைய வாழ்க்கை வரலாறை படித்து பழைய முன்னோர்கள் வெற்றிகரமாக முடிச்சிருக்காங்க. ஆனால் அரசாங்கம், இப்போ உள்ள அரசாங்கத்துக்கு விவேகானந்தரை பற்றி அவ்வளோ விவரம் தெரியலை. அதனால் அதை இப்போ உள்ள அரசாங்கம் அவருடைய வாழ்க்கை வரலாறை ஒரு புக்காக பள்ளிக்கூடத்தில் வெளியிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் கருத்துக்களுக்கு நன்றி. அண்ணா நமஸ்காரம். சுவாமி விவேகானந்தர் அவர்களை பற்றி சில கருத்துக்கள் எடுத்து சொல்லுங்க. இந்த இளைஞர்கள் எழுச்சி நாயகன் சுவாமி விவேகானந்தர் பிறந்தநாள். நம்ம இந்தியாவுடைய ஆன்மீகத்தையும் நம் நாட்டுடைய தேசப்பற்றையும் வெளிநாடுகளில் சொற்பொழிவு மூலயமா கொண்டு சேர்த்தாரு. அவர் ஒரு ஞானத்துறவி, ராமகிருஷ்ண பரமஹம்சனால் வளர்க்கப்பட்டவர். கல்கத்தாவில் பிறந்தாலும் இந்தியாவுக்கு பெருமை சேர்த்து கொண்டு கொடுத்தார். அவருக்கு நம்ம கன்னியாகுமரியில் விவேகானந்த பாறைன்னு சொல்ல இதெல்லாம் வச்சுருக்காங்க. இந்தியாவுடைய ஆன்மீகத்தை உலக ஃபுல்லாக கொண்டு போனவர். சொற்பொழிவு நிறைய அமெரிக்கா அதெல்லாம் கொண்டு போனார். விவேகத்தையும் வீரத்தையும் பேருக்கு ஏற்ற மாதிரி
இந்த உலகம் ஃபுல்லாக கொண்டு சேர்த்த ஒரு ஞானி அவர். அவர் பிறந்தது இந்தியாவுக்கு நம்மெல்லாம் பெருமைப்பட வேண்டிய ஒரு நல்ல விஷயம். அவருடைய புகழ் என்றும் நீங்கள் இடம் பெற்றோம். கருத்துக்களை பரிமாறியதற்கு நன்றி. Nice to meet you two all. Swami Vivekananda, he is very good, brilliant, but he is birth of in Calcutta, but he have got he was looking for the God. He was checking for everywhere, but he is making the meditation in Kanyakumari. That place is very important for him. Some of the days he is living inside one small rock. He is making some meditation. That time he was got some communicate with the God. That's why the Kanyakumari, it is very famous for Vivekananda life. Not only that, Kanyakumari, it is Kanniamman. It is very famous Amman, very powerful Amman. I know the Amman. I went that temple also. Swami Vivekananda, after when he was reached the God with communicate in Kanyakumari, the stone, then he got some ideas. Then he will around all the world, he have to explain a lot of things to the peoples. Then only he will be rich in all the world youngster people. That's why in India, National Young Day, they are celebrating his birthday. So today his birthday, we all are youngsters celebrating his birthday. Please let me celebrate. Dear friends, now we are cutting the cake and we celebrate with the youngsters. We are like the youngster peoples. Let me celebrate. Please come. Anna, cut பண்ணுங்க. Happy birthday to Vivekananda. Happy birthday to Vivekananda. Happy birthday to Vivekananda. Happy birthday to Vivekananda. Okay.